Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுடைய தம்ப்நெயில் இங்கே ஆட் பண்ணுறேன், அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பார்த்துடுங்க. பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன விதமான ட்ரேடிங் பிளான் யூஸ் பண்ணாலும், நீங்கள் என்ன கான்செப்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாலும், நான் சொன்ன இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கூட ஆட் பண்ணுறப்போ, மெர்ஜ் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இஃப் இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல், நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் மீ மோட்டிவேஷன். இதை மாதிரியான மோஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் கோயிங் ஃபார்வர்ட் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ என்னுடைய ஏஞ்சல் புரோக்கிங் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். என் நேம் விக்னேஷ் குமார், என்னுடைய கரண்ட் ட்ரேடிங் பேலன்ஸ். ஓகே, இப்போ நான் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த கஸ்டம் டேட் செலக்ட் பண்ணி இதில் ஆகஸ்டோடைய ஃபர்ஸ்ட் வீக் நான் கொடுக்குறேன். ஆகஸ்ட் ஆஃப் 3rd இருந்து 8th வந்து ஆகஸ்டோடைய ஃபர்ஸ்ட் வீக் கொடுக்குறப்போ ஐ மேட் அரவுண்ட் 29,586 rupees நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கேன். நான் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்போ எவ்வளோனா 45,404. டோட்டல் சார்ஜஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 16,000. ரைட், ஓகே. ஸோ மண்டே வந்து பார்க்குறப்போ வி மேட் 8,933 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த மந்தோடைய கேபிட்டல் அமௌண்ட் 3 lakhsன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அப்போ அந்த 3 lakhsல வச்சு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோமோ அதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 8,933ன்றது மண்டே பண்ணியிருக்கோம். டியூஸ்டே வந்து -5,000. ஸோ அதை வந்து நம்ம ஒரு லாஸாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் வெட்னஸ்டே வி மேட் அரவுண்ட் 9,000 rupees வெறும் ப்ராஃபிட். ரைட், அடுத்து தேர்ஸ்டே வந்து பார்க்குறப்போ 14,337 அண்ட் ஃப்ரைடே வந்து பார்க்குறப்போ 2,334 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் ஆஃப் 4 மண்டே வந்து என்ன நடந்திருக்கு, வி மேட் 10,617 rupees. அதில் சார்ஜஸ் மட்டுமே 1,683. ஸோ நம்ம 8,933 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் 5th ஆஃப் ஆகஸ்ட் இங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை. ரைட், இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்மே பாருங்கள் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ரைட், 6 ட்ரேட் பண்ணியிருக்கேன். ரைட், அப்போது ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 919 3,000 நான் நினச்சிட்டு இருந்தேனே. ஓகே, ஸோ 919 இந்த 919ல் ப்ராஃபிட் தான், பட் ஆனால் அது எனக்கு வந்து ரியலைஸ்டு லாஸஸில் காட்டுது. ஸோ அன்னைக்கு ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 919, சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட 6,000 ரூபாய் சார்ஜஸ். ஸோ அன்னைக்கு நான் என்ன தான் ப்ராஃபிட்டில் நான் வச்சுருந்தாலும் என்னுடைய சார்ஜஸ் அதிகமாக இருக்குதுன்றதுனால எனக்கு லாஸஸ்லாம் ஷோ ஆகுது. ரைட், ஓகே. 6th ஆஃப் ஆகஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா திட்ட 11,128 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் சார்ஜஸ் மட்டுமே 2,128. அதோடைய டோட்டல் நெட் ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து பார்க்குறப்போ 9,000. அண்ட் 7th ஆஃப் ஆகஸ்ட் வி மேடு 17,000. அதுலேருந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,700. அப்புறம் நெட் ரியலைஸ் ப்ராஃபிட் வந்து பார்க்குறப்போ 14,337. அண்ட் ஆகஸ்ட் பார்க்குறப்போ 8th ஆஃப் ஆகஸ்ட் பார்க்குறப்போ 5,692 வி மேட் தி ரியலைஸ்டு ப்ராஃபிட், பட் சார்ஜஸ் 3,358. ரைட், அப்போ நெட் ரியலைஸ் ப்ராஃபிட் 2,334.29. இந்த மாதிரி போன வீக், இதுவே நீங்கள் போன மந்தோடைய ஜூலையோட லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், அது வந்து என்ன கேண்டில் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ்பென்ஷன் கேண்டில் இருக்கா, இல்லை கன்சாலிடேஷன் கேண்டில் இருக்கான்னு வீக்லியில் பார்க்குறப்போ we can able to predict it. பட் இங்கே ஏன் இப்படி நடந்திருக்குன்னா the reason behind that is it's now the Nifty is in consolidation range இந்த வீக் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹியூஜ் மூமெண்ட் அப் அண்ட் டவுனில் கொடுக்குறப்பறம் தான் கன்சாலிடேஷன்லாம் என்ன ஒன்றுமே இல்லை, ஒரு பாடி இருக்கும், மேலேயும் விக் இருக்கும், கீழேயும் விக் இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்டால் மேலேயும் மூவ் பண்ண முடியாது, கீழே மூவ் பண்ண. அந்த இடத்துல போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக வி ஹேவ் டு கிவ் தி ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் ஆகணும். பெட்டர் அதுக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். ரைட், ஓகே. ஸோ நவ் நம்ம ரியலைஸ் ப்ராஃபிட் இந்த வீக்குக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 3 lakhs யூஸ் பண்ணி திட்டத்திட்ட 29,586. ரைட், இதை நான் கால்குலேஷனில் போட்டு காட்டுறேன். இதோடைய கால்குலேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ரைட், இப்போ நம்மளுடைய நெட் ரியலைஸ்டு பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 29,586 டிவைடட் பை நம்ம கேபிட்டலாக யூஸ் பண்ண இந்த வீக்கோடைய கேபிட்டல் எவ்வளோனா 3 lakhsன்றதை என்னுடைய குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ 3 lakhs into 100. ஸோ திட்டத்திட்ட we made 9.868. ஸோ நம்மளுடைய கோல் ஃபார் எவ்ரி டே இஸ் ஈச் டே 1%. பட் இந்த வீக் அப்படி பண்ணணும்னா 5% பண்ணியிருக்கணும். பட் we made 9.8%. that is nearly 10%. we made double times. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குமே சேர்த்து நம்ம இந்த வீக்கு ட்ரேட் பண்ணியிருக்கோன்றது நல்ல விஷயம். பட் ஈவன் தோ வி ப்ரொவைட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நம்ம இந்த வாரம் மட்டுமே 15,000 சார்ஜஸ் கொடுத்துருவோம். அந்த சார்ஜஸை நம்ம கட் அவுட் பண்ணியிருந்தோன்னா திட்டத்திட்ட நம்மளுடைய வீக்லி பிஎன்எலுடைய பர்சன்டேஜ் அபரிவிதமாக இருந்திருக்கும். பட் அது நடக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனாலும் அப்படியே இருந்தாலும் வி ஆர் இன் குட் ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் வி டிட் 9.8% இந்த வீக்குக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையானதை இந்த வீக்லேருந்து எடுத்தாச்சு. ரைட், திஸ் இஸ் மை வீக்லி பிஎன்எல் ஃபார் தி ஆகஸ்ட் 3rd of August to 8th of August. We made around 9.8%. ரைட், ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈச் டே 1% பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு போகிறப்போ உங்களுடைய கேபிட்டல் 1000% இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். என்ன ப்ரோ 3 lakhs நான் போட்டிருக்கேன், 30 lakhs என்னுடைய டார்கெட்டுன்றது இந்த இயரோடைய டார்கெட்டாக இருக்குன்றது என்னுடைய ட்ரேடிங் ஷீட்டோடைய ட்ரேடிங் பிளான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப வேணும்னா இந்த வீடியோ இருக்குது, நீங்கள் உள்ளார போய் பாருங்கள். யூ வில் கேம் டு நோ வாட் இஸ் ட்ரேடிங், ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங் என்னன்றது உங்களுக்கு புரியும். ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங்கிறது கான்செப்ட்ஸோ டெக்னிக்ஸோ ஃபண்டமெண்டல்ஸோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ரியல் கான்செப்ட் ஆஃப் ட்ரேடிங்னா என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜியும் யாரால் ஹேண்டில் பண்ண முடியுதோ அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரியலனாலும் ஐசிடி, எஸ்எம்சி, பேட்டர்ன்ஸு, indicators, support, resistance, price actions, Dow theory, Wyckoff theory, accumulation, manipulation, distribution, RSI, MACD இது எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கொடுத்துருக்க இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுங்க உங்கள் ட்ரேடிங் பிளானில். உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியோடைய ப்ராஃபிட்டபிள் ஸ்டார்ட் ஆகும். ரைட், ஸோ நம்மளுடைய ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டில் இதைத்தான் சொல்லித்தரோம். நாம் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் கன்சிஸ்டன்ட் ட்ரேடரை வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நான் பேம்ப்ளெட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி queries. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மேற்கொண்ட queries எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற டெலகிராமோ இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கோ இல்லை என்னுடைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணி யூ கேன் கெட் கிளாரிட்டி ஆன் திஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேம்ப்ளெட்டை வந்து பார்த்துருவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் என்னென்னா நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டை பற்றின சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஐ எம் தி ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் திஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறோன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் அண்ட் எஃப்என்ஓ, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லையும் நம்ம எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுமே லேர்ன் பண்ணுறோம் சிம்பிளி. ரைட், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைசரியுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட், இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அட்வைசரினா என்னன்னா சிம்பிள், என்னால் ட்ரேட் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, எனக்கு மினிமமாக இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ட்ரேட் பண்ண ஆர்வம் இல்லை ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறையா ஆர்வம் இருக்குன்னா ஸோ நம்ம வி ஹேவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பிளான் ஆல்சோ. எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அட்வைசரி விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் இன்ட்ராக்டிவ் ட்ரேடிங் டீச்சிங் செஷன்ஸ் வித் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து பிடிஎஃப்ஓ வீடியோலேயே கொடுக்க மாட்டேன். ஒன்லி ஆல் கான்செப்ட்ஸ் யூ ஆர் லேர்னிங் இன் தி ரியல் மார்க்கெட். ரியல் மார்க்கெட்டில் தான் உங்களுடைய லேர்னிங் இருக்கும், உங்களுடைய
ஏர்னிங்கும் இருக்கும், உங்களுடைய கேஸ் ஸ்டடீஸும் இருக்கும், உங்களுடைய ஆல் டவுட்ஸ் அண்ட் queries-யும் அங்கே தான் கிளாரிஃபையும் ஆகும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லேர்னிங்ஸ். நீங்கள் என்ன தான் எந்த கான்செப்ட் தான் படித்தாலும் நான் மறுபடியும் சொன்னதே தான் சொல்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியலனா உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 மஸ்ட். அதை பற்றின இன்ட்ராக்டிவ் லேர்னிங்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்போ சைக்காலஜி மாஸ்டரிங் அண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல் ஸ்டடீஸ். என்னதான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் ரிஸ்க்கை கரெக்டாக வைக்க தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது பில்ட் பண்ணுறதுக்கு சைக்காலஜி யூஸ் ஆகும். ஸோ அந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, தென் உங்களால் நினைக்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். ஈவன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே யூ வில் பி இன் எ ப்ராஃபிட். ரைட். அதுதான் அந்த சைக்காலஜி. ஓகே. அதுக்கப்புறம் இது நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராஃபர்ம்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோக்ராம்ஸுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்னென்னலாம் நம்ம கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சிங்களோ நம்மக்கிட்ட, என்னென்னலாம் நீங்கள் லைவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேஸ் ஸ்டடீஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மூலிமா, ஃபண்டட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். யூ ஹாவ் டு பாஸ் தட் எக்ஸாம் அண்ட் கெட் சர்டிஃபைட். ஒரு $5,000 உள்ள அக்கௌண்ட், இந்தியன் மணிப்படி 5 lakhs. அது வந்து வெறும் 3,000 ரூபாய் தான் அந்த எக்ஸாம் எழுத. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ $5,000 வச்சு ஒரு நாளைக்கு மினிமம் 1% பார்த்தா கூட $50. $50 இந்தியன் படிப்படி 5,000 rupees. ஸோ நீங்கள் எனக்கு 1 monthக்கு மினிமம் ஒரு 10% எடுத்து காட்டிட்டீங்கன்னா விச் மீன்ஸ் 50,000 எடுத்து காட்டினதுக்கப்புறம் தான் தென் ஐ வில் ப்ரொவைட் மை கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் டு என்டர் இன் டு தி ரியல் மார்க்கெட் வித் யுவர் ரியல் மணி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரோக்ராம் பண்ணி அவங்க கொடுக்குற மணியில் ட்ரேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து நம்ம விட்ராவல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம காசு எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்து அதில் இருக்க காசு நம்ம விட்ராவல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்போ வருதோ அப்போ தான் யூ ஆர் அ ட்ரேடர். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? கிளியராக போட்டுருக்க போகிறேன் கீழே, லேர்ன் தென் ஏர்ன். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதெல்லாமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் மீ யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்டடி அட் யுவர் ஓன் ஃபேஸ் வித் அவர் செல்ஃப் ஃபேஸ்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ். ஸ்டார்ட் லேர்னிங் எனி டைம் எனிவேர். ஓகே. ஸோ செகண்ட் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட். ஓகே. இது நான் புதுசாக ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட், ஏன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுற கான்செப்ட் அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்றத பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்க போகிற என்ரோல்மெண்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் படிப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனல் என்ரோல்மெண்ட், அடுத்து அட்வான்ஸ்ட் என்ரோல்மெண்ட், அடுத்து எஃப்இஜி என்ரோல்மெண்ட், அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் அனலிஸ்ட் ஃபேஸ், அடுத்து எக்ஸிக்யூஷன் அனலிஸ்ட் ஃபேஸ், அடுத்து ரிஸ்க் அண்ட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ், சைக்காலஜி அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் ஃபேஸ், அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் பிளானை நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் ப்ரோக்ராம். இது எல்லாமே நீங்கள் என்கிட்ட படிப்பீங்க. தென் நோ ஃபிக்ஸ்டு டியூரேஷன் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். 2 மாதமோ 3 மாதம் 6 மாதம்லாம் கிடையாது. வி சப்போர்ட் அன்டில் யூ மாஸ்டர் த ட்ரேடிங் அக்ராஸ் ஆல் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் சூப்பராக பண்ணணும். அப்போ தான் நான் உங்களை ரிலீவே பண்ணுவேன். ஓகே. யூனிக் கோச்சிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம A to Z ஃபண்டமெண்டல்ஸ் படிப்போம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்ஸ் வந்து யூடியூப்லேயோ எந்த சோஷியல் மீடியாலையுமே இருக்காது. டிஸ்கவர் ப்ரூவன் ப்ராஃபிட் மேக்கிங் கான்செப்ட்ஸ், டெக்னிக்ஸ் யூ ஒன்ட் ஃபைண்ட் ஆன் சோஷியல் மீடியா. ஓகே. நோ ட்ரெண்ட் லைன்ஸ், நோ இண்டிகேட்டர்ஸ், நோ எக்ஸ்டர்னல் டாக்ஸ், நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணி வந்துச்சுல அந்த அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏர்ன் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதனால் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு only after you consistently earn through funded profit, then only we are advising you to invest your capital in the Indian market or whatever the market you like. Then skill comes first, money comes later. இதுதான் நம்ம ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டோடைய ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ நீட் மோர் queries you can contact me. ஸோ எஸ், உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். until then it's bye from Vignesh, High Probability Trading Institute CEO and founder. Thank you.